வணக்கம். நான் உங்கள் உமா ஹைமவதி. இரு மனங்கள் இணைகிற ஒரு அழகான, புனிதமான தருணம் தான் திருமணம். இந்த டெஃபினிஷன் மற்றவங்களுக்கு தான். பெரும் செல்வந்தர்கள் வீட்டுல இருக்கிற 2 மனங்கள் இணைகிற நிகழ்வுக்கு பேரு ஒரு அரசியல் நிகழ்வு. அது திருமணமாக எப்பொழுதும் கருதப்பட்டதில்லை. இங்கேயும் அப்படித்தான். வாங்க கதைக்கலாம். வேள்பாரி பாகம் 2 தேவவாக்கு. இளமருதன் தன்னுடைய குதிரையில தெய்வ வாக்கு விலங்குகளை சுமந்துட்டு குலசேகர பாண்டியனுக்கு மண்ணீட்டாளர்களுடைய புறப்பட்டதோட நேற்றைய பகுதி முடிவடைந்தது. இப்போ அவங்க ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போறதுக்கு வந்தவன் செவியன். அவன் தான் ஓலை எடுத்துட்டு வந்தவன். இந்த செவியனுக்கு ஒண்ணு தெரியும். மாலை மயங்கி இருள் சரிய தொடங்கிருச்சு அப்படின்னா கோட்டையின் கதவுகள் மூடப்பட்டு விடும். அப்படி கதவுகள் மூடப்பட்டு விட்டுச்சுன்னா அதை திறக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இந்த கதவுகள் மூடப்பட்டது உடனே அதுக்கு குறுக்கு தடிகள் போடுவாங்க இல்லையா? இப்ப தாழ்பால் மாதிரி அதுக்கு குறுக்கு தடிகள், பெரிய கோட்டை கதவுகளா இருக்கும் போது அதுக்கு குறுக்கு தடி போடுறதுக்கு அந்த தடியை மனிதனால சுமந்து போட முடியாது. அந்த தடியை போடுறதுக்கும் திரும்பி காலையில் ஆனதுடனே அதை விளக்குறதுக்கும் யானைகளை மட்டுமே பயன்படுத்துவாங்க. இப்படி ஒரு முறை யானையை அழைச்சிட்டு வந்து குறுக்கு தடியை போட்டாச்சுன்னா மறுநாள் யானையை கூட்டிட்டு வந்து தான் அந்த தடிகளை விளக்க முடியும். அதனால ஒரு முறை கோட்டை கதவுகள் மூடப்பட்டது அப்படின்னா அதை திரும்ப திறக்க வைக்கிறது ரொம்ப கடினமான வேலைங்கிறது செவியனுக்கு தெரியும். அதனால எவ்வளவு வேகமா போய் சேர முடியுமோ அவ்வளவு வேகமா குதிரைகளை செலுத்தி முன்னாடி போய்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு பின்னாடி இளமருதனும், அவனுக்கு கொஞ்சம் தூரம் இடைவெளியில இந்த 5 வண்டிகளும் வந்துகிட்டு இருக்கு. தெய்வ வாக்கு விலங்கையும் சுமந்துகிட்டு. இப்போ போயிட்டே இருக்கிற போது அவங்க கோட்டை கதவுகளை அடையிற போது இருள் சூழ தொடங்கிருச்சு. கோட்டை கதவுகள் ஏற்கனவே மூடி இருந்தது. ஆனா இந்த கதவுகளுடைய அழகு எப்படின்னா, இந்த மாலை மயங்கிற நேரத்துல சூரியன் மேற்கு புறத்துல மறையிற போது இவங்க மேற்கு புற கதவு வழியா தான் வராங்க. சூரியனுடைய வெளிச்சம் எப்படி அந்த கதவுல படுதோ அந்த வெளிச்சத்தை பல மடங்காக திருப்பி தருது இந்த கதவுகள். ஏன்னா அந்த கதவுகள் முழுவதும் பொன்னிறம் பூசப்பட்டிருக்கு. ஒரு அருவியிலிருந்து தண்ணீர் விழுந்து தெறிப்பதை போல இந்த சூரிய கதிர்கள் இந்த கதவுல விழுந்து தெறிக்கிற போல இருக்கு அதனுடைய அழகு. அந்த கதவை திறக்கிற இடத்துல இருக்க அந்த குமிழ்கள்ல ஒரு அழகான மயில் தன்னுடைய காலை பதித்து நின்று தோகையை விரித்து நின்றவாறு அந்த வாசல்ல இருக்கிறவங்களை திரும்பி பார்த்தபடி இருக்கிறது போல இருக்குது அதனுடைய வேலைப்பாடு. இப்படி அந்த கதவு முழுவதும் பலவிதமான அழகான நுணுக்கமான வேலைப்பாடுகள் இருந்ததை இவங்க எல்லாரும் பார்க்கிறாங்க. ஒரு பரிசு பொருளை உருவாக்குறதுக்கு பல மாத காலம் செலவழித்த நமக்கும் இப்படி ஒரு கதவுகள்லயே இவ்வளவு வேலைப்பாடுகள் செய்து வைத்தவர்களுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு இளமருதன் ரொம்ப அதிசயித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ கதவுகளுடைய வாயில்ல நின்ன உடனே செவியன் அந்த மேற்கு வாயில்ல மேல் மாடத்துல நின்ன காவலருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறான். தளபதி, மேற்கு வாயில் தளபதி இடம் போய் சொல்லிட்டு கதவுகளை திறக்கிறதுக்கான உத்தரவு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காவலர் என்ன நினைத்தாருன்னா, கதவுகளை திறங்களே, தயவு செய்து திறங்களே அப்படின்னு இவங்க முறையிடுவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க. தளபதியை கூட்டிட்டு வந்து கதவு திறக்க சொல்லுன்னு இவன் சொன்னதுல இருந்தே சரி இவனுக்கு அரச வழக்கங்கள் தெரிஞ்சிருக்கிறது, தெரிந்த யாரோ ஒருத்தன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் பேசாம மேற்கு வாயில் தளபதி மாரையனை அழைக்கிறதுக்காக போயிட்டான். இப்படி ஒரு வாயிலுக்கும் மதுரையுடைய கோட்டை சுவர்ல 4 வாயில்கள் உண்டு. 4 திசைகளிலும் 4 வாயில்கள் உண்டு. ஒரு வாயிலுக்கும் இந்த வாயில் தளபதி இருப்பாங்க. இந்த 4 வாயில் தளபதியும் ஒரு கோட்டை தளபதிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. இந்த மதுரையுடைய கோட்டை தளபதி சாகலைவன். வீரத்துக்கும் தந்திரத்துக்கும் பெயர் பெற்றவன் இந்த சாகலைவன். இப்போ இந்த காவலர்கள் மாரையனை அழைச்சிட்டு வராங்க. மாரையன் இந்த மேல் மாடத்துல நின்று யார் என்னன்னு கேட்கிற போது செவியன் தான் வந்த காரணத்தை சொல்லவும், அப்போ பொற்கொள்ளர்களையும் மண்ணீட்டாளர்களையும் காக்க வைக்க முடியாது. காக்க வைத்தா தனக்கு தான் திரும்ப தண்டனை கிடைக்கும்ன்றது மாரையனுக்கு தெரியும். அதனால சரி கதவுகளை எப்படியாவது திறந்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இந்த கோட்டை தளபதி சாகலைவன் கிட்ட உத்தரவு வாங்குறதுக்காக புறப்படுறான். ஏன்னா இந்த கோட்டையுடைய கதவு எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு யானை மேல ஒரு வீரன் உட்கார்ந்து ஒரு கொடியை ஏந்தி பிடித்த வண்ணம் அப்படியே குனியாம நுழையிற அளவுக்கு அவ்வளவு உயரம் கொண்டது இந்த கோட்டை கதவு. இதுல ஒரு சின்ன நுழைவாயில் உண்டு. இது மனிதர்கள் மட்டும் அப்பப்போ வேணும்னா உள்ள நுழைஞ்சு வர்றதுக்கு. ஒரு மனிதன் மட்டும் போயிட்டு வர முடியும். அந்த சின்ன நுழைவாயில திறக்கிறதுக்கு மட்டும்தான் வாயில் தளபதிக்கு அதிகாரம் உண்டு. இந்த கதவுகளை முழுவதுமாக திறக்கும் அப்படின்னா கோட்டை தளபதியோட உத்தரவு இல்லாம அது சாத்தியம் கிடையாது.
தொறக்கிறதுக்கும் மூடுறதுக்கும் இரண்டுக்குமே அவருடைய உத்தரவு தேவை. இப்ப மூடியாச்சு. இப்ப சாகலைவனுடைய உத்தரவு வேணும். மாரையன் வேகமா புறப்படுறான். சாகலைவன் கிட்ட உத்தரவு வாங்குறதுக்கு. ஏன்னா அவர் எங்க இருப்பாரு இப்போ அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. இப்படி போய்க்கிட்டே இருக்கிற போது மதுரையே விழா கோலம் பூண்டிருக்கு. ஏன்னா இது எவ்வளவு பெரிய திருமணம். 2 பெரும் செல்வந்தர்கள் இணைய போகிற இந்த விழா. இந்த விழாவுல மக்கள் எல்லாரும் ரொம்ப கூட்டமா மதுரையோட வீதிகள்ல அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த வீதிகள்ல நுழைஞ்சு இவன் கிழக்கு பக்கமா வந்து இன்றைக்கு நள்ளிரவு யவனர்கள் கிழக்கு வாயில் பக்கமா நுழைய போறாங்க. யவனர்கள் வந்து இறங்க போறாங்க அப்படின்ற செய்தி அவனுக்கு தெரிந்திருந்தது. கிழக்கு வாயில் பக்கமா சாகலைவன் இருப்பாரு அந்த நேரத்துல அப்படின்றது அவனுக்கு தெரியும். ஆனா இங்க மேற்குல இருந்து கிழக்குல இவன் போறதுக்குள்ள இந்த கூட்டத்தை கடந்து போறதுக்குள்ள கண்டிப்பா நள்ளிரவுக்கு மேல ஆயிரும். விடிவது கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்மளால அங்க போக முடியாது. இப்போ எங்க இருப்பாருன்னு தெரிஞ்சாகணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப நகரவும் முடியல, நிற்கவும் முடியல. ஏன்னா அவ்வளவு கூட்டம் அங்க இருக்கு. என்ன பண்ணலாம்னு தென்புற வீதிகள்ல தெற்கு பக்கமா திரும்புற போது 2 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு தேர் அந்த பக்கமா போயிட்டு இருக்கு. முன்னாடி 4 பின்னாடி 4 வீரர்களோட அவங்க வழி நடத்த அந்த தேர் நடுவுல போய்க்கிட்டு இருக்கு. அப்ப பார்த்த உடனே யாரோ ஒரு உயர் அதிகாரி போய்க்கிட்டு இருக்கிறாங்கன்றது மாரையனுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி இவங்க கிட்ட கேட்டா நமக்கு தெரியும். இல்ல அது ஒருவேளை சாகலைவன் அவ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா குதிரையை செலுத்தி போய் அந்த தேருக்கு முன்னாடி நிறுத்தி குதிரையை விட்டு இறங்கி பணிவா அவர் முன்னாடி வணங்கி நிற்கிறார். உள்ள பார்க்கிற போது தெரிஞ்சது உள்ள இருந்தது வெள்ளிக்கொண்டார். வெள்ளிக்கொண்டார் யார் அப்படின்னா இந்த பாண்டிய பேரரசோட செல்வ களஞ்சியத்தை பாதுகாக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிற மாமனிதர். அந்த களஞ்சியத்துல இருக்கிற செல்வத்தோட அளவு எல்லாமே இவருக்கு தெரியும். இந்த வெள்ளிக்கொண்டாருக்கு தெரியும். சோ வெள்ளிக்கொண்டாரை பார்த்த உடனே இந்த மாதிரி தான் யாரை தேடிக்கிட்டு இருக்கோம் அவருக்கு மாரையன அடையாளம் தெரியுது. இவரை வந்த விஷயத்த சொன்ன உடனே இப்போ சாகலைவனை கண்டுபிடிச்சு கொடுக்கிற பொறுப்பு வெள்ளிக்கொண்டாருடையதா ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு உயர் பதவியில இருக்கிற ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து சேருதுன்னா அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிற வேலையும் அவரையே சார்ந்ததுன்றது ஆயிடுது. இப்போ கேட்டுட்டாரு அப்படின்றதுனால இப்ப சாகலைவனை போய் பார்க்கறதுக்கு அவனை அழைச்சிட்டு போகணும். அப்போ மாரையன் கிட்ட நீ இனிமே குதிரை எடுத்துட்டு போய் எப்போ போய் சாகலைவனை பார்க்கறது வா இந்த தேர்ல வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கொண்டார் சொல்ல ரொம்ப அடக்கமா அவருக்கு எதிரில இருக்கிற இருக்கையில ஒடுங்கி போய் உட்கார்ந்துக்கிறான் மாரையன். அவருக்கு எதிரில ஒரு பெரிய இருக்கை முழுவதும் அடைத்தபடி அகன்ற உருவத்தோடு வெள்ளிக்கொண்டார் உட்கார்ந்திருக்கிறாரு. இப்போ போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ மாரையன் வந்துட்டு வெள்ளிக்கொண்டார் கிட்ட சொல்றான். ஒரு மணவிழாவுக்கு இவ்வளவு கூட்டமா? இந்த மணவிழாவுக்கு இன்னும் 2 வார காலம் இருக்கு. இப்படி 2 வாரம் இருக்கிறபோதே இவ்வளவு கூட்டம் இருக்கே! இன்னும் மணவிழா நடக்கிறப்போலாம் எவ்வளவு கூட்டம் இருக்கும்? மதுரை எப்படி தாங்க போகுது? அப்படின்னு மாரையன் சொல்ல, வெள்ளிக்கொண்டார் இது மணவிழாவா இருந்தா மதுரை தாங்கும். இதுதான் மணவிழாவுக்கும் அப்பாற்பட்டதே அப்படின்னு சொல்ல, அவருடைய வார்த்தைகள் அவனுக்கு புரியல. இருந்தாலும் அவர் உயர் அதிகாரி. அவர்கிட்ட போய் திரும்ப கேள்வி கேட்கிற அதிகாரம் தனக்கு இல்லைன்றதுனால ரொம்ப அடங்கி போய் உட்கார்ந்திருக்கிறார். ஆனாலும் அவனுடைய பார்வை கேள்வி சுமந்தே இருக்கிறத கவனித்த வெள்ளிக்கொண்டார் அவருடைய கழுத்தை தடவினமாறு ஒரு முத்து மாலையை எடுத்து காமிச்சு இந்த முத்து தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்க்கிற போது சேரனுடைய மிளகு தான் வணிகத்தில் இது வரைக்கும் முதல் இடத்துல இருந்தது. அப்படி இருக்க இப்போ சேரனுடைய மிளகுக்கு சமமான அந்தஸ்தோட இப்ப பாண்டியனுடைய முத்துக்களும் சேர்ந்துருச்சு. இப்போ சேரர்களும் பாண்டியர்களும் வணிகத்துல ஒரே இடத்துல சரி நிகர் சமான இடத்துல இருக்கிறாங்க. இந்த திருமணம் சேரர்களுக்கு முந்தின ஒரு இடத்துக்கு பாண்டியர்களை கொண்டுட்டு போறதுக்கான ஒரு அரசியல் நிகழ்வு அப்படின்னு வெள்ளிக்கொண்டார் சொல்றார். ஆக இதனாலதான் இந்த இது ஒரு இப்படிப்பட்ட ஒரு பெரும் அரசியல் நிகழ்வா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய கூட்டம் இங்க சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வெள்ளிக்கொண்டார் பேசுறார். கடலையும் திசைகளையும் அறிந்த வணிகர்கள் இந்த புவி முழுவதும் கடல் வழியாக கடந்து வணிகத்தை மேற்கொண்ட வணிகர்கள் ஒரு 120 பேருக்கு கிட்ட இருப்பாங்க. இந்த வணிகர்கள் தங்களுக்குள் சாத்துக்கள் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இருந்தாங்க. இந்த சாத்துக்களுடைய தலைவனை சூழ்கடல் முதுவன் அப்படின்னு அழைச்சாங்க. இந்த சூழ்கடல் முதுவன் இந்த பேரரசர்கள் கிட்ட இருக்கிற அத்தனை செல்வங்களையும் விஞ்சிய செல்வங்கள் கொண்டவனாக பெரும் செல்வந்தனாக இருந்தான் சூழ்கடல் முதுவன். இந்த சூழ்கடல் முதுவனுக்கு 2 மகன்கள். 2 பேரையுமே கடல் புயல் காட்டுல பலி கொடுத்துட்டான். அவருக்கு இருக்கிற ஒரு மகள் பொற்சுவை அவளுடைய பெயர். பொற்சுவையை தான் இப்போ பாண்டிய நாட்டினுடைய இளவரசன் புதிய வெப்பனுக்கு திருமணம் முடிக்க போகிறாங்க. ஆக இனிமேல் யவனர்களுடைய கப்பல்கள் எல்லாமே பாண்டிய துறைமுகமான வைப்பூர் துறைமுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட இருக்குது.
இனிமேல் வணிகத்தில் பாண்டிய அரசு முக்கியத்துவம் முதன்மை இடம் பெற இருக்குது. அப்படி இருக்கிற போது யவனர்களுக்கு என்னன்னா, இந்த சூழ்கடல் முதுவனையும் பாண்டிய பேரரசரையும் ஒரே நேரத்துல ஈர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். அவங்க இருவருடைய கவனத்தையும் ஈர்க்க வேண்டிய கட்டாயம் யவனர்களுக்கு இருக்கு. ஆக கப்பல்கள் நிறைய பரிசு பொருட்களோடு, திருமணத்துக்கு கொடுக்க வேண்டிய பரிசு பொருட்களோடு வந்து இறங்கிட்டாங்க யவனர்கள். இவங்க இன்றைக்கு இரவு யவனர்கள் மதுரைக்குள்ள இறங்க போறாங்க. பரிசு பொருட்களை தனியா வச்சுட்டு விற்பனைக்குன்னு சொல்லிட்டு சில பொருட்கள் எடுத்து வைத்திருந்தாங்க. இன்றைக்கு நள்ளிரவு முதல் யவனர்களுடைய கலைப்பொருட்களின் விற்பனை தொடங்க இருக்குது. யவனர்கள் தான் அழகியலுக்கு பெரும் சான்றாக கருதப்பட்டுறாங்க. இப்படி இந்த பாண்டிய பேரரசுல இருக்கிற செல்வந்தர் குடும்பங்கள் இருப்பாங்க இல்லையா? இந்த செல்வந்தர் குடும்பத்துல இருக்கிற ஆண்களும், பெண்களும், குழந்தைகளும் இந்த திருமணத்துக்காக அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலங்கார வேலைகளில் தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யவனர்கள் இன்றைக்கு நள்ளிரவிலிருந்து விற்பனையை தொடங்குறாங்க அப்படின்னா விற்பனை ஆரம்பித்து விடும். இந்த நகைகளும் அலங்கார பொருட்களும் வாங்குறதுக்குன்னு மக்கள் கூட்டம் அலை மோதிக்கிட்டு இருக்கும். ஆக இன்று நள்ளிரவிலிருந்து பயங்கரமான கூட்டம் இருக்க போகுது அப்படின்றத வெள்ளிக்கொண்டார் வந்து சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த மாரையனுக்கு பயங்கரமான வியப்பு. அவர் ஆணு வாய் பிளந்து கேட்டுட்டு இருக்கிறார் மாரையன். இப்போ தென் திசையில போய்கிட்டு இருந்த தேர் வடதுபுறமா வடக்கு பக்கமா திரும்ப ஆரம்பிக்குது. இப்போ மாரையன் போக வேண்டியது கிழக்கு பகுதிக்கு. ஆனா இந்த தேர் வடக்கு பக்கமா திரும்புது. ஆனா திரும்பின பிறகுதான் தெரிந்தது தேர் கூட நகர முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் நிரம்பி இருக்கு அப்படின்றது. இப்ப ஏன் வடக்கு பக்கமா போகுதுன்றதும் மாரையனுக்கு தெரியல. அந்த கேள்வியும் அவனால கேட்க முடியல. இப்ப போய்கிட்டே இருக்கிற போது ஒரு பெரிய மாளிகைக்கு முன்னாடி தேர் நிக்குது. அந்த மாளிகை பயங்கரமான அழகான விளக்குகளால், வண்ண வண்ண விளக்குகளால ஒளிர்ந்தபடி இருக்குது. இப்ப அந்த மாளிகைக்கு முன்னாடி வெள்ளிக்கொண்டார் இறங்கிக்கிட்டு அதுக்கு உள்ள நடக்க ஆரம்பிக்கிறார். இவனையும் முன்புறம்ல இருக்கிற அந்த வரவேற்பறையில உட்கார வச்சுட்டு வெள்ளிக்கொண்டார் உள்ள போயிட்டார். இப்ப எதுக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறோன்றதும் மாரையனுக்கு தெரியல. ஆனா அந்த மாளிகையில அந்த வரவேற்பறைக்கு முன்னாடி இருந்த அறைக்கு முன்னாடி ஒரு பட்டு திரைச்சீலையால தொங்க விடப்பட்டிருக்கு. அந்த திரைச்சீலை காற்றுல அசையும் போதெல்லாம் வந்து அதுக்கு உள்ள அழகிகள் இருக்கிறத மாரையனால பார்க்க முடிந்தது. ஆக காம கிழத்திகள்னு சொல்லப்படுற இந்த அழகிகள் இந்த மாளிகை முழுவதும் நிறைந்திருக்கிறாங்க அப்படின்றத மாரையன் பார்த்துட்டு இருக்கிறான். எப்பொழுதும் அந்த மேல் மாடத்துல நின்றுட்டு கோட்டையுடைய மேல் மாடத்துல நின்றுட்டு வெளிப்புறம் இருக்கிற இருளையே வெறிச்சு பார்த்துட்டு யாராவது வராங்களா ஏதாவது தெரியுதான்னு பார்த்துட்டு இருந்த கண்களுக்கு அழகிகளை பார்க்கிற போது அது ஒரு ஈர்க்கப்படுற மாதிரி அந்த கண்கள் இருக்கு. இப்போ அவர் உள்ள போய் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெண் ஒரு ஓலையை எடுத்துட்டு வந்து மாரையன் கிட்ட கொடுக்குறா. அந்த ஓலையை பிரிச்சு பார்க்கிற போதுதான் மாரையனுக்கு பயங்கர அதிர்ச்சி. அப்ப சாகலைவனும் இங்கதான் இருக்கிறாரா? இந்த சாகலைவன் யானைகளை பாதுகாக்கிற தளபதிக்கு எழுதின உத்தரவு தான் இந்த சீட்டு. இதை எடுத்துட்டு யானைகளை பாதுகாக்கிற தளபதி அல்லங்கிரையன் அவர்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுக்கிறாரு. அவர் அதை பார்த்த உடனே பயங்கரமான கோபம். ஏன்னா நள்ளிரவு நேரத்துல இவர் இந்த சீட்டை கொண்டுட்டு போய் அவர்கிட்ட கொடுக்குற போதே நள்ளிரவு நேரத்துக்கான மணி அடித்தாச்சு. நள்ளிரவுல வந்து ஒரு மனிதனை எழுப்பி இதை எடுத்து படி அப்படின்னு சொன்ன உடனே பயங்கர கோபத்துக்கு அழகுறாரு அவரு. இப்போ அவரு அந்த சீட்டை படிக்கிற போது யானைகளை கொண்டுட்டு போய் கோட்டை கதவை திறக்கிறதுக்கான உத்தரவு அதுல எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்ததும் இன்னும் கோபம் பல்மடங்காக பெருகுது. இவர் ரொம்ப கோபத்தோட மாரையன் கிட்ட சொல்றார், யானைகளுக்கு முழு உணவு கொடுத்து வயிறார உணவு கொடுத்த அவங்கள தூங்க வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு. யானைகளை போய் நள்ளிரவு நேரத்துல எழுப்புறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமா? அப்படியே எழுப்புனாலும் அது நம்ம சொல்படி கேட்குமா? அது எவ்வளவு ஆபத்தான விஷயம்ன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு விவாதம் பண்றாரு. ஆனா மாரையன் அங்கிருந்து நகர்றதாவே இல்லை. ஏன்னா நாளைக்கு இவங்களை உள்ள விடுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு தண்டனை கிடைக்க போறதும் மாரையனுக்கு தான். அதே இடத்துல நின்று சாதிக்க அல்லங்கிரையன் வந்து அந்த யானைகளை அனுப்புறதுக்கு சம்மதம் சொல்லி ரொம்ப நேரத்துக்கு பிறகு யானை பாகன் கிட்ட சொல்லி ஒரு யானையை கூட்டிட்டு போறதுக்கு உத்தரவு கொடுக்கிறார். இப்ப யானை பாகன் என்னதான் உத்தரவு கொடுத்தாலும் யானை வந்து அவர் சொல்றபடி கேட்காம தானா தன் போக்குல நகர்றத பாகனால உணர முடிஞ்சது. மாரையன் வந்து இவ்வளவு மெதுவா போனா எப்ப கோட்டை சுவருக்கு போய் சேர்றது, கொஞ்சம் வேகமா போ அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே யானைக்கு நான் சொல்றபடி கேட்கல, அது தானா அது சொல்படி போய்கிட்டு இருக்கு, இது தெரியாம நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல மாரையனுக்கு ஒரு அதிர்ச்சி. சரி பரவாயில்ல போறபடி போகட்டும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு மெதுவா போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப போய் யானை அந்த குறுக்கு தடிகளை எடுத்துச்சு. செவியனும்
இளமருதனும் கூட வந்த 5 வண்டிகளில் வந்தவர்களும் உள்ள நுழையிறாங்க. இந்த இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செவியனுக்கு பயங்கரமான ஒரு பொறுமை போற நிலைமை ஆயிடுச்சு. இளமருதனுக்கு அங்க வேடிக்கை பார்க்கறதுக்கு நெறைய இருந்தது. அந்த கோட்டை சுவரையும், அந்த கதவுகளையும், அத சுற்றி இருக்கிற இடத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். அந்த கூட வந்த 5 வண்டிகளில் இருந்த மண்ணீட்டாளர்களும், அந்த அகழியில் இருக்கிற முதலைகள் தெரியுதான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. தாமரை மலர்கள், ஆம்பல் மலர்கள் மலர்ந்திருக்கிறது. இப்படி வேடிக்கை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நெறைய இருந்தது. ஆனா செவியனுக்கு பொறுமை முழுவதுமா போயிருந்த நிலைமையில கதவு ஒரு வழியா திறந்துருச்சு. இவங்க எல்லாரும் உள்ள நுழைஞ்சுட்டாங்க. இப்போ எல்லாரும் உள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு கடைசியா வந்த வண்டியில ஒரு கூண்டுக்குள்ள தெய்வ வாக்கு விலங்குகள் இருந்தத அந்த காவல் வாயில் காவல்ல இருந்த காவலர் ஒருத்தர் பார்த்துட்டு, "என்னது இது?" அப்படின்னு கேட்க, உள்ள அந்த வண்டியில இருந்த ஒருத்தன் தெய்வ வாக்கு விலங்குன்னு சொல்றான். அவருக்கு காதுல விழல. "என்னது?" அப்படின்னு கேட்க, திரும்பி தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு மறுபடியும் சொல்றான். இப்ப மறுபடியும் காதுல விழாம, ஏன்னா மக்களுடைய ஆரவாரம் அவ்வளவு தூரம் இருக்கு இல்லையா? மறுபடியும் காதுல விழாம, "என்ன?" அப்படின்னு திரும்ப கேட்க, "தேவாங்கு" அப்படின்னு சொல்றார். இப்படித்தான் தெய்வ வாக்கு விலங்குடைய பெயர திரிந்து திரிந்து தேவாங்காக மாறினது இந்த இடத்துல தான். இப்போ இவங்க எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. இப்போ குறுக்கு தடிய வச்சிருந்த யானை வலதுபுறமாக திரும்பி வந்து மறுபடியும் குறுக்கு தடிய போடணும். அ ஆனா இவங்க எல்லாரையும் உள்ள அனுப்பிச்சுட்டு மாரையன் யானைக்கு உத்தரவு கொடுக்கிறதுக்காக திரும்பும்போது, யானை பாகனுடைய உத்தரவை மீறி இடதுபுறமாக திரும்பி வேற ஒரு திசையில போய்க்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த குறுக்கு தடியை சுமந்துகிட்டே யானை போகுது. இத பார்த்த மாறனுக்கு என்னடா இது நம்ம குறுக்கு தடிய மூட சொன்னா, இது பாட்டுக்கு போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த யானைக்கு பின்னாடி போறான். யானை ஏற்கனவே அதோடைய துதிக்கைய வலது பக்கமும், இடது பக்கமும் பயங்கரமா ஆட்டிட்டு நடந்து போயிட்டு இருக்கு. மேல உட்கார்ந்திருக்க பாகனுக்கு பயங்கரமான நடுக்கம். அடுத்து என்னவோ நடக்க போகுதுன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா எதுவும் பண்ண முடியாது தன்னால. இப்ப அங்கிருந்து இறங்கவும் முடியாது. இந்த நிலைமையில பாகன் உட்கார்ந்திருக்கிறபோது மாரையன் கோவத்தோட வேகமா வந்து யானைக்கு பின்னாடி இருந்து முன்னாடி போய் அத வழிமறிச்சு நிக்கிறான். இதுக்கு பிறகு யானை தன்னுடைய தும்பிக்கையை மேல் நோக்கி தூக்கி அடிச்சத தான் மேல உட்கார்ந்திருக்க பாகன் பார்க்க முடிஞ்சது. என்ன நடந்தது? மாரையனுக்கு என்ன ஆனது? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். காத்திருங்கள். நன்றி.